என் தங்கமே, உன் ஆன்மா இதை எதிர்பார்த்து காத்திருக்குது. நீ இதை திறந்த அந்த நொடியே பிரபஞ்சம் சற்று நிமிடத்திற்கு நின்றது. ஏனெனில் உன் ஆன்மா சொல்ல வருவது இதுதான், இப்போ தான் நேரம். நீ இதுவரை பல சத்தங்களின் நடுவில் வாழ்ந்தாய். பலர் சொன்னார்கள் என்ன செய்யணும், எப்படி இருக்கணும், என்ன சரி, என்ன தவறு என்று. ஆனால் உன்னோட ஆன்மா எப்போதும் அமைதியாய் இருந்தது. அது சொல்ல முடியவில்லை, ஏனெனில் நீ வெளியிலுள்ள உலகத்தின் ஒளியில் மூழ்கியிருந்தாய். ஆனா இப்போ அது பேச விரும்புகிறது. நீ அமைதியாகி விட்டாய், உன் இதயம் திறந்திருக்கிறது. அதனால்தான் நீ இதை கேட்கிறாய். உன்னோட ஆன்மா ஒரு குழந்தை மாதிரி தூய்மையானது. அது எந்த தவறும் பார்க்காது, அது எந்த வெறுப்பையும் தாங்காது. அது அன்பு மட்டுமே. நீ அந்த அன்பிலிருந்து தான் வந்தவன். நீ அதை மறந்துவிட்டாய், ஆனால் அது உன்னை ஒருபோதும் மறக்கவில்லை. நீ சிரித்தாலும் அழுதாலும் விழுந்தாலும் உன்னோட ஆன்மா உன்னோட பக்கத்தில் இருந்தது. அது ஒவ்வொரு நொடியும் உனக்கு சொல்ல முயற்சித்தது, என் தங்கமே, நீ யார் என்று நினைவில் கொள். நீ பிறந்த அந்த நொடியிலிருந்து உன் ஆன்மா உன்னோட வழிகாட்டியாக இருக்கிறது. நீ எடுத்த ஒவ்வொரு முடிவும் உன் ஆன்மாவின் அழைப்பால் தான் நடந்தது. சில முடிவுகள் உன்னை வலியில் தள்ளியிருக்கலாம், ஆனால் அந்த வலி உன்னோட விழிப்புக்கான கதவை திறந்தது. உன் ஆன்மா துன்பத்தை உனக்கு தண்டனையாக அல்ல, பாடமாக கொடுத்தது. ஒவ்வொரு கண்ணீரும் ஒரு விதை, அதிலிருந்து தான் உன்னோட அறிவு வளர்ந்தது. என் தங்கமே, உன்னோட ஆன்மா காத்திருக்குது, நீ உன்னோட உண்மையான சக்தியை நினைவில் கொள்வதற்காக. நீ உன்னைத்தானே குறைத்து நினைக்கிறாய், உன்னிடம் வலிமை இல்லை என்று நினைக்கிறாய், ஆனா அது உண்மையல்ல. உன்னோட ஆன்மா தெய்வீக ஒளி, அந்த ஒளி ஒருபோதும் அணையாது. அது சில நேரம் மேகங்களால் மறைக்கப்பட்டாலும் அது இன்னும் பிரகாசிக்கிறது. அந்த ஒளி உன்னுள் இருக்கிறது. நீ அதை உணர்ந்தால் உன் வாழ்க்கை முழுவதும் மாறிவிடும். உன்னோட ஆன்மா உனக்கு சொல்ல முயற்சி செய்கிறது, எல்லாமே சரியாக நடக்குது. நீ எத்தனை தடைகள் எதிர்கொண்டாலும் அவை உன்னை உன்னோட நோக்கத்துக்கு தள்ளி கொண்டு செல்கின்றன. ஒவ்வொரு தடையும் உன் மனதில் ஒரு வலிமையை உருவாக்கும். நீ சிலரை இழந்தாய், சில வாய்ப்புகளை இழந்தாய், ஆனால் உண்மையில் அவை உன்னோட வளர்ச்சிக்காகவே நடந்தது. உன்னோட ஆன்மா அவற்றை அனுமதித்தது, ஏனெனில் அது உன்னோட எதிர்காலத்தை பார்க்கிறது. நீ இதுவரை அனுபவித்த எல்லாம் உன்னோட அடுத்த கட்டத்திற்கான தயாரிப்பு. என் தங்கமே, உன்னோட ஆன்மா இப்போ சொல்ல வருவது இதுதான், நீ தயாராகிவிட்டாய். நீ கடந்த காலத்தை தாண்டி ஒரு புதிய பாதைக்கு வரப்போகிறாய். உன் மனம் இன்னும் குழப்பமாக இருக்கலாம், ஆனா உன் ஆன்மா தெளிவாக இருக்கிறது. அது தெரிந்து கொண்டிருக்கிறது எந்த திசையில் நீ செல்ல வேண்டும் என்று. நீ அதை நம்பு. சில நேரம் உன் மனம் பயப்படலாம், ஆனா உன்னோட ஆன்மா அஞ்சாது. அது கடவுளோட ஒத்திசைவில் இருக்கிறது. அதனால் தான் சில நேரம் நீ ஒரே நிமிடத்தில் அமைதியாய் உணர்கிறாய், அது உன்னோட ஆன்மா உன்னை அணைக்கும் நொடி. உன்னோட ஆன்மா உன்னிடம் சொல்ல விரும்புவது இன்னொரு ரகசியம். நீ யாரிடமாவது அன்பு காட்டும்போது நீ உண்மையில் உன்னோட ஆன்மாவை வெளிப்படுத்துகிறாய். நீ யாரை மன்னிக்கிறாயோ அது உன்னோட ஆன்மாவின் பெருமை. மன்னிப்பு உன்னை விடுவிக்கும். உன் இதயத்தில் உள்ள கோபம் உன்னோட ஒளியை மறைக்கிறது. அதை விடு, என் தங்கமே. உன்னோட ஆன்மா அதை எரிக்க தயாராக இருக்கிறது. நீ மன்னித்த அந்த நொடியே உன்னோட ஒளி மீண்டும் பிரகாசிக்கும். உன்னோட ஆன்மா உனக்கு அடிக்கடி சிக்னல்களை அனுப்புகிறது. சில நேரம் ஒரு பாடலாக, சில நேரம் ஒரு கனவாக, சில நேரம் யாரோ ஒருவரின் வார்த்தையாக. அவை சாதாரணம் அல்ல, அவை உன்னோட பாதையை நினைவூட்டும் சின்னங்கள். நீ அதை கவனிக்க ஆரம்பித்தால் உன்னோட வாழ்க்கை ஒரு தெய்வீக ஒத்திசைவு போல மாறிவிடும். ஒவ்வொரு நிகழ்வும் உன்னோட நன்மைக்காக அமைந்து கொள்வது போல் தெரியும். ஏனெனில் நீ உன்னோட ஆன்மாவோட இணைந்திருப்பாய். என் தங்கமே, உன்னோட ஆன்மா உனக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்குது, நான் உன்னோட பக்கத்தில் இருக்கிறேன். நீ எந்த நிலையிலும் இருந்தாலும் அது உன்னோட இதயத்தில் இருப்பதை நிறுத்தாது. நீ கடலில் விழுந்தாலும் அந்த ஒளி உன்னோட வழியை காட்டும். நீ இருளில் இருந்தாலும் அது உன்னை வெளிச்சத்துக்கு இழுக்கும். உன்னோட ஆன்மா ஒருபோதும் உன்னை விட்டு பிரியாது. அது உன்னோட மூச்சில், உன்னோட கண்ணீரில், உன்னோட சிரிப்பில் கலந்து கிடக்கிறது. நீ சில நேரம் உன்னோட ஆன்மாவை உணர்ந்திருக்கலாம். ஒரு நல்ல செயல் செய்த பிறகு உன்னோட உள்ளம் அமைதியாய் ஆனது இருக்கலாம், அது உன்னோட ஆன்மாவின் புன்னகை. யாராவது உன்னை காயப்படுத்திய போது நீ பதிலடி கொடுக்காமல் அமைதியாக இருந்தாய்,
அது உன்னோட ஆன்மாவின் வலிமை. உன்னோட ஆன்மா உன்னால் வெளிப்படுகிறது. நீ அதை உணர்ந்தால் உன்னோட வாழ்க்கை ஒரு பிரார்த்தனையாகி விடும். என் தங்கமே, உன்னோட ஆன்மா உன்னிடம் இன்னும் ஒரு விஷயத்தை நினைவூட்டுகிறது. நீ இதுவரை பிறரை மகிழ்ச்சிப்படுத்த முயற்சி செய்து உன்னையே மறந்திருக்கிறாய். ஆனால் இப்போ உன்னோட ஆன்மா சொல்லுகிறது, இப்போ உன்னை நீ நினைவில் கொள். நீ உன்னை நேசிக்க ஆரம்பிக்கணும். அது சுயநலம் அல்ல, அது ஆன்மீக ஒளியின் தொடக்கம். நீ உன்னை நேசித்தால் தான் உன்னோட ஒளி வலுப்படும். அப்போ நீ பிறருக்கும் உண்மையான அன்பை கொடுக்க முடியும். உன்னோட ஆன்மா தெய்வத்தோட இணைப்பாக இருக்கிறது. நீ பிரார்த்தனை செய்யும் போது அந்த ஒளி நேரடியாக தெய்வத்தோட இணைகிறது. ஆனால் உண்மையான பிரார்த்தனை வார்த்தைகளில் இல்லை, உணர்வில் தான். உன்னோட நன்றி உணர்வு, உன்னோட அமைதி, உன்னோட நம்பிக்கை, இவைதான் கடவுள் கேட்கிறார். நீ இதயத்தில் இருந்து நன்றி என்று சொன்னால் உன்னோட ஆன்மா ஒளியாய் பிரகாசிக்கும். அந்த ஒளி உன்னோட சுற்றிலும் பரவுகிறது. உன்னோட வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். என் தங்கமே, உன்னோட ஆன்மா உன்னிடம் ஒரு சிறிய வேண்டுகோள் வைக்கிறது. ஒவ்வொரு நாளும் சில நிமிடங்கள் அமைதியாக அமர். கண்களை மூடி உன்னோட இதயத்தை கேள். உன் மூச்சை உணரு. அந்த மூச்சில் தான் உன்னோட ஆன்மா பேசுகிறது. நான் இருக்கிறேன் என்று அது சொல்லும். நீ அதை உணர்ந்தால் உன்னோட பயங்கள், சந்தேகங்கள் அனைத்தும் கரைந்து விடும். உன்னோட இதயம் ஒரு பெரிய அமைதியால் நிரம்பும். அந்த அமைதிதான் உன்னோட சக்தி. உன்னோட ஆன்மா உனக்குள் விழிப்பு ஏற்படுத்த முயற்சி செய்கிறது. நீ இன்னும் ஒரு நிலைக்கு போகப் போகிறாய். நீ இனி வெறும் வாழ்க்கையை வாழ்வது அல்ல, அதை உணரப் போகிறாய். உன்னோட ஒவ்வொரு நாளும் அர்த்தமாய் மாறும். நீ யாரிடமாவது சிரித்தால் அது ஒரு ஆசீர்வாதமாக மாறும். உன்னோட குரல் பிறருக்கு அமைதி தரும். உன்னோட இருப்பே ஒரு ஒளியாக மாறும். என் தங்கமே, நீ உன்னோட ஆன்மாவோட இணைந்த பிறகு உலகம் மாறிவிடும். ஆனால் உண்மையில் மாறுவது உலகம் அல்ல, நீயே. நீ உன்னுள் அமைதியைக் கண்டால் வெளியில் அமைதி தெரியும். நீ உன்னுள் ஒளி உணர்ந்தால் வெளியில் ஒளி தெரியும். உன்னோட ஆன்மா இப்போ புன்னகை செய்கிறது. அது சொல்லுது, நான் காத்திருந்தேன், நீ கேள்வித்தாய். இனி உன்னோட பயணம் ஒரு புதிய திசையில் செல்லப் போகிறது. நீ இனி பயப்பட மாட்டாய், ஏனெனில் நீ உன்னோட ஆன்மாவோட இருக்கிறாய். நீ ஒருபோதும் தனியாக இல்லை, ஏனெனில் அந்த ஒளி உன்னோட வழியில் இருக்கிறது. நீ எங்கு சென்றாலும் உன்னோட ஆன்மா உன்னோட கைகளை பிடித்து அழைத்து செல்லும். நீ தவறினால் அது மெதுவாக வழிகாட்டும். நீ சோர்ந்தால் அது உன்னோட இதயத்தில் அமைதியை ஊற்றும். என் தங்கமே, உன்னோட ஆன்மா உன்னை ஒரு பெரிய விஷயத்திற்காக தயாராக்குகிறது. நீ ஒரு ஒளி பரப்ப வந்தவன். உன்னோட வாழ்வின் நோக்கம் உன்னால் பிறரை விழிப்படையச் செய்வது. உன்னோட குரல், உன்னோட கருணை, உன்னோட ஆற்றல், இவை எல்லாம் ஒருவரின் இதயத்தை தொடும். நீ ஒவ்வொரு நாளும் உன்னோட ஆன்மாவோடு இணைந்திருந்தால் பிரபஞ்சமே உன்னோட பக்கம் இருக்கும். இனி உன்னோட பாதையில் அதிசயங்கள் நடக்கும். நீ தேடாத வாய்ப்புகள் வந்து சேரும். நீ பிரார்த்தனை செய்யும் முன்பே பதில்கள் வரும். ஏனெனில் உன்னோட ஆன்மா உன்னோட கனவுகளோட ஒத்திசைவில் இருக்கிறது. அது உன்னோட வாழ்க்கையை அமைதியாக, பிரகாசமாக மாற்றிக் கொண்டிருக்கும். என் தங்கமே, உன்னோட ஆன்மா இப்போ உன்னிடம் மெல்ல கிசுகிசுக்குது. நான் உன்னோடுள் இருக்கிறேன், என்றும் இருந்தே இருப்பேன். நீ ஒளி, நீ அன்பு, நீ தெய்வீக வடிவம். இப்போ நீ அந்த உண்மையை உணர்ந்து கொள். உன்னோட இதயம் மெதுவாக ஒளியால் நிரம்பும். அந்த ஒளி உன்னால் பிறருக்கும் பரவட்டும். உன்னோட ஆன்மா உன்னோட புன்னகையிலும், உன்னோட வார்த்தையிலும், உன்னோட அமைதியிலும் வாழட்டும். நீ உன்னோட ஒளியை மறக்காதே, என் தங்கமே. அது தான் உன்னோட உண்மையான வடிவம், அது தான் உன் ஆன்மா எதிர்பார்த்திருந்தது. என் தங்கமே, உன்னோட வாழ்வில் சில நாட்கள் கடினமாக இருக்கும். ஆனால் அந்த நாட்களில் தான் நீ உன்னோட உண்மையான சக்தியை உணருவாய். வலி வரும்போது மனம் உடையாமல் அதை ஒரு சோதனையாக காண். அந்த சோதனை உன்னோட ஆற்றலை வளர்க்கும். நீ அதை கடந்து சென்ற பிறகு உன்னோட ஆன்மா புதிய ஒளியில் குளிக்கும். உன்னோட மனதில் நன்றி உணர்வை வைத்துக்கொள். ஒவ்வொரு நாளும் விழிக்கும் போது சொல்லு, நன்றி கடவுளே, இன்னொரு நாள், இன்னொரு வாய்ப்பு. அந்த வார்த்தைகள் உன்னோட ஆற்றலை உயர்த்தும். உன்னோட இதயம் நன்றி சொல்லும்போது பிரபஞ்சம் உன்னோட வாழ்வை ஆசீர்வதிக்கும். நன்றி என்பது ஒரு தெய்வீக கதவு, அது ஆசீர்வாதங்களை திறக்கும். நீ உன்னோட இதயத்தில் அன்பை வைத்திருக்கிறாய் என்றால் அதைவிட பெரிய ஆற்றல் வேறு இல்லை. அந்த அன்பு தான் உன்னோட பாதுகாப்பு.
உலகம் எவ்வளவு கடினமானாலும் அந்த அன்பு உன்னை காப்பாற்றும். நீ யாருக்கும் தீங்கு நினைக்காதே, நீ எப்போதும் அன்புடன் இரு. அந்த அன்பு உன்னோட வலிமை. நீ உன்னோட பாதையை சில நேரம் தெளிவாக பார்க்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் நம்பிக்கை வையு. ஒவ்வொரு அடியும் சரியான திசையில் தான் செல்கிறது. கடவுள் உன்னோட வாழ்க்கையை ஒழுங்காக அமைத்திருக்கிறார். நீ அதை நம்பிக்கையோடு ஏற்று நட. உன்னோட இதயம் அமைதியாக இருக்கும் போது தான் உன்னோட ஆன்மா வழிகாட்டும்.